எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மிட்லாண்டுடைய R1 மெஷ் இன்டர்காமுடைய அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரானினுடைய M10 ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் ரைடில் வந்து மழை தண்ணி உள்ளே போயிட்டு இப்போ இது ஒர்க் ஆகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி மழையில் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் இப்போ இப்படி ஆயிடுச்சு. நானும் எப்போ மாதிரி ரைஸ் டப்பாவில் போட்டு வைக்கிறது, இதை ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதனுடைய லைஃப் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இன்டர்காமுக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா மிட்லாண்ட் வந்து ஒரு யூரோப் பேஸ்டு கம்பெனி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1960s வந்து இன்டர்காம் டிவைசஸ், ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பர்டிகுலராக இந்த இன்டர்காம் சூஸ் பண்ணக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி லைஃப். ஏன்னா என்னுடைய யூசேஜ் வந்து 80% ஆஃப் த டைம் வந்து இந்த மியூசிக் லிசன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆன் த கோவில் கால் பேசுகிறது, இதுக்காக மட்டும்தான். அப்புறம் ஒரு 20% மட்டும் தான் அக்கேஷனலாக அந்த குரூப் ரைட் போகும்போது இன்டர்காமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது பரானியில் பார்த்தோன்னா எனக்கு மேக்ஸிமம் கிடச்ச பேட்டரி லைஃப் வந்து ஒரு 6 hours. பட் இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 23 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிட்லாண்டில் பார்த்தோன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குது. பிடி மினி, அதுக்கப்புறம் பிடி R1 அட்வான்ஸ்டு, அதுக்கப்புறம் வந்து R1 மெஷ். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 2 இன்டர்காம் மாதிரியே நம்ம இன்டர்காம் மெத்தட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெஷ் சிஸ்டம்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு 49 கனெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், 49 லிசனர்ஸு. அதுக்கப்புறம் ஆக்டிவாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 or 6 ரைடர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா IPX6 வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ளூடூத் டிவைசஸ், மற்ற பிராண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் ஷேரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்டாலியன் பிராண்ட் வந்து ஒரு RCF அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வந்து ஆடியோ டியூனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை டெஃபினிஷன் ஆடியோ இருக்குது சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா மிட்லாண்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பேக்கேஜ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து இந்த ஹோல் கிட்ட வந்து அப்படியே நம்ம ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ணோம். பேடிங்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். பட் இன்னும் நம்ம பழைய இன்டர்காமுடைய ஸ்பீக்கர்ஸ், ஒயர்ஸு, அந்த மவுண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இதை வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இங்கே பழைய கேபிள்ஸ் அண்ட் மவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸும் வந்து ரெடி ஆகிரும், மவுண்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி கேபிள்ஸ் எப்படி ரவுட் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி வந்து இன்டர்காமை எங்கே ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. எது ஸ்பீக்கரோட ஒயர், எது மைக்கோட ஒயர்னு கன்ஃபியூஸ் ஆகி பார்க்கும்போது தான் தெரியுது.
பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கும் வந்து மேல் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எதோடதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லதாக போச்சு. ஓகே, ஒயர்ஸ் ரூட்டிங் பண்ணியாச்சு, பேடிங் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபோனோட பேர் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் சேம் டைம் நான் சொன்ன மிட்லேண்ட் கனெக்ட் ஆப் உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி காட்டிடுறேன். இன்டர்காம் ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா இன்டர்காம் ஆன் ஆகிடும். இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் எல்இடி எரியும். அதுக்கப்புறம் இதை பேரிங் மோடில் போடணும் அப்படின்னா மேலே இருக்க வால்யூம் அப் பட்டனை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஓகே, இப்போ பேரிங் மோடுக்கு போயிடுச்சு. ப்ளூடூத் வந்து ஃபோனில் காட்டுதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். இப்போ காட்டுது மிட்லேண்ட் R1 மெஷ். அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இப்போ டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ப்ளூ கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது அப்படின்னா வந்து ப்ளூடூத் எனேபிள்டு அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து இந்த இடத்துல ஒரு எல்இடி பிளிங்க் ஆகும். சப்போஸ் மெஷ் மெத்தடில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து மெஷ் எல்இடி அது தனியாக ரெட் கலரில் ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும். ஓகே, மிட்லேண்ட் கனெக்ட் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரிமோட் கண்ட்ரோல். நம்ம ஆல்ரெடி ஹெல்மெட் டிவைஸ்லேயே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் அப்படி இல்லாமல் சப்போஸ் நம்ம ஃபோனை வந்து பைக்கினுடைய மொபைல் மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது இன்னொரு மிட்லேண்ட் டிவைஸ்னுடைய மியூசிக் ஷேர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பீட் டயல் ஆக்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2ஆவதாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேரிங்ஸு. இப்போ வந்து நீங்கள் உங்கள் கோர் ரைடர் வந்து ஒரு மிட்லேண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்காம் டிவைஸ்னுடைய நீங்கள் பேர் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் 3ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரேடியோ. சப்போஸ் உங்களுக்கு ரேடியோ லிசன் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான இன்டர்நெட் பேஸ்டு ரேடியோ ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் லிஸ்ட்டு. ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மோர் தேன் 1 மிட்லேண்ட் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் செட்டிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிட்லேண்ட் டிவைஸ்னுடைய A to Z எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸையும் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து எனேபிள் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீட் டயல் வேணும் அதில் வந்து ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக நான் சொன்ன மாதிரி நம்ம மிட்லேண்ட் டிவைஸ்னுடைய A to Z எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டிங்கும் வந்து நம்ம இந்த மிட்லேண்ட் ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்டர்காம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஹெல்மெட்டில் வந்து இன்னும் வைசர் அண்ட் பீக் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம். அதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா the complete setup is done. So thanks for watching. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye bye.